திருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே, ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டர் ரொம்ப அவங்க பொண்ணு எனக்கு தெரியும். அவங்க அம்மா மகாபெரிவாளை ரொம்ப நல்லா பார்த்துருக்கா. அவள் அம்மா இது அனுபவபூர்வமாக நடந்த உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையாக, பார்க்க இதுவாக, ரொம்ப தொண்டில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா, அவருக்கு ரொம்ப தலைவலி வருவான். ரொம்ப தலைவலி வரப்போ தாங்க முடியாத தலைவலி. அப்போ மகாபெரிவாளை போய் பாருங்களேன், உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படின்ட்டுருக்கா இந்த மாமி. அப்போ போய் பார்த்துருக்கா. போய் பார்க்குறப்ப பெரியவா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்துடுவா அப்படின்ட்டுருக்கா. வெயிட் பண்ணுறான். பெரியவா வந்துட்டேன். உனக்கு என்ன இது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவரை மேலேருந்து கீழே வரையும் பார்த்து, உனக்கு தலைவலி வருமோ அடிக்கடி? எனக்கு 9 மணி ஆனாலே தலைவலி வந்துடுது. என்னால் தாங்க முடியாத தலைவலி வந்தால் கோவம் எல்லாம் வருது எனக்கு. அப்படியா? நாராயணியம் படியேன், உனக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு. அவர் பார்த்த ஒரு பார்வையிலே அவருக்கு 1000 நோய் போய்விட்டது. ஆனால் அது அவருக்கு தெரியல. ஆட்டும் பெரியவா, நான் நாராயணியம் படிக்கிறேன், ஊருக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு. சரின்னு அவர் யார் வந்தாலும் பசியாற்றிட்டு தான் அனுப்புவார் நம்ம பெரியவா. அப்போ சொல்கிறதுக்குள்ளே இவர் ஆட்டும் பெரியவான்னு உத்தரவுன்னு வெளியில் வந்துட்டார். அப்போது ஒரு பெண்மணி, பக்கத்தில் இருந்த பெண்மணி, நீ உன் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு விருந்து இது பண்ணி நீ வழி அனுப்பு அப்படின்னு. வேகமாக அந்த பெண்மணி வரப்போ பெரியவா சொல்லிட்டாளே அப்படின்னு வேகமாக ஓடி வர இந்த நபர்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்க சொல்லியிருக்கா பெரியவா, அதனால் வாங்கோ எங்கள் ஆற்றுக்கு அப்படின்னு. அவரா, எனக்கு 9 ஆனாலே தலைவலி வந்துடுமே, விருந்தாளி மாதிரி அப்படின்னு பயந்துட்டே, இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிற. இல்லை நீங்கள் வாங்கோ அப்படிங்கிறப்ப எல்லாம் சாப்பிட்ற நேரம் ஆகுது. 8 ஆனது, 9 ஆனது, பார்த்தாலும் தலைவலி வரவே இல்லை. இன்றைக்கி பெரியவாளை பார்த்துருக்கறனால இன்றைக்கி வரலை அப்படின்னு அவர் நினச்சிட்டுருக்கார். நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வரும்னு அவருக்கு வரவே இல்லை. நாராயணியம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக நம்மள்கிட்ட இருக்கிற நூலில் விஷ்ணு சரஸ்னம், லலிதா சரஸ்னம், நாராயணியம், அதே போல் நம்மளுக்கு ஒரு ஆன்மீக நூல் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை படிக்க 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 இங்கே தெளிவும் அடையும், நம்மளுக்கு வியாதியும் வந்தால் பக்குவம் அடையும், சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு இது. அந்த மனோபக்குவம் வந்துடுதுன்னா எந்த வியாதி வந்தால் என்ன, போயிருமே, பஞ்சா பறந்துடும் கண்டிப்பாக. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை, நடமாடும் தெய்வம் நம் மகாபெரிவா அப்படிங்கிறப்பல ஏகப்பட்ட குருநாதர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற பொக்கிஷம் நூல்கள், ஓகேவா. அந்த நூல்களை புரட்டுவோம், நம்ம ஏற்றுவோம். எதை? நிறைய புராண கதைகளை ஏற்றுவோம், ஓகேவா.